மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 வரமிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்ச ஒரு அரை தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. மசாலா நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறமேட்டி வேக வச்ச மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமேட்டி கடைசியாக நீங்கள் தேவையான அளவு பெப்பர் போட்டு இறக்கிக்கோங்க. இப்போது ரொம்பவும் சுவையான மட்டன் வறுவல் ரெடி. செஞ்சு